திருமாவளவன் மற்றும் திருநாவுக்கரசரை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த சந்திப்பு எப்போது நிகழ்ந்தது? இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? அதாவது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் திருமணம் வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் அழைப்புதல் வழங்குவதற்காக கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். அந்த ஒரு அடிப்படையில் தான் தற்போது இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் திருமாவளவன் மற்றும் திருநாவுக்கரசு ஆகிய இருவருமே சந்தித்து அழைப்புதலை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருநாவுக்கரசு அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த விவகாரம் குறித்தும் அவர் நேரடியாக அவரிடம் கலந்து ஆலோசித்திருக்கிறார். அதே போல தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் திமுகவினுடைய அந்த கூட்டணி எப்படி வந்திருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நேரடியாக அவரிடம் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தளவிற்கு மிக நெருங்கிய நண்பராக திருநாவுக்கரசு அவ்வப்போது அவரை சந்தித்து ஆலோசனை நடத்துவது வழக்கமாக இருக்கிறது. பலமுறை போயஸ் கார்டன் இல்லத்திற்கு நேரடியாக திருநாவுக்கரசு அவர்கள் சென்று பல ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களும் பலமுறை பல்வேறு நிகழ்ச்சிகளில் திருநாவுக்கரசு அவர்கள் அழைத்ததன் காரணமாக பங்கேற்றிருக்கிறார். இந்த அடிப்படையில் நட்பு ரீதியான ஒரு பழக்க வட்டாரத்தில் அவர் திருமண அழைப்பிற்காக தன்னுடைய மகள் திருமண அழைப்பிற்காக நேரடியாக சென்று பார்த்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய கட்சி இன்னும் தொடங்காத நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய அரசியல் தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழல் இது பற்றியெல்லாம் பேசி ஆலோசித்து வருகிறார். அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. வேல்முருகன், இந்த சந்திப்பு எங்கு நடைபெற்றது? ஏன்னா முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசரும் அங்க இருக்கார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் அந்த புகைப்படத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சந்திப்பு எங்கு நிகழ்ந்தது? அண்ணா நகரில் உள்ள திருநாவுக்கரசு அவருடைய இல்லத்தில் தான் சந்திப்பு நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. திருநாவுக்கரசு அவர்களை சந்தித்து ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அழைப்பானது கொடுப்பதற்காக சென்று இருக்கிறார். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கான்பிடென்ஷியலான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஏற்கனவே பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள், பேசி வருகிறார்கள். இருந்த போதிலும் அந்த மற்ற தலைவர்கள் தங்களுடைய புகைப்படத்தை வெளியிடும் பொழுதோ அல்லது அந்த நிகழ்வு எந்த இடத்தில் நடக்கிறதோ அது மாதிரியான தகவல்கள் வெளிவரும் பொழுதே ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளும் அதே போல விவகாரங்களும் வெளியே வர தொடங்குகிறது. அந்த அடிப்படையில் அண்ணா நகரில் உள்ள அவருடைய வீட்டில் இன்று காலை 11 மணி அளவில் நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று அழைப்புதலை வழங்கியிருக்கிறார். அப்பொழுது திருநாவுக்கரசு அவர்களுடைய மனநிலை குறித்து கேட்டிருந்திருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸில் எந்த மாதிரியான சூழல்கள் நிலவி வருகிறது என்பது குறித்தெல்லாம், அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கேட்டிருக்கிறார். அதே போல திருநாவுக்கரசு அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கட்சி தொடங்குவதாக தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் 1 வருடம் காலம் ஆகியும் இதுவரைக்கும் கட்சி தொடங்குவதற்கான அந்த பணிகளை வெறும் அமைப்புகளுக்கான அந்த பணிகள் மட்டும் நடத்தி வருகிறார். கட்சி ரீதியான எந்த அறிவிப்பும் இதுவரையும் வெளியாகவில்லை. எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பாரா அல்லது யாரேனும் ஏதாவது கட்சி தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நடிகர் ரஜினிகாந்த் பிரதமர் மோடி அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக பாஜக சார்பில் தெரிவித்த போதிலும் அதில் எந்த ஆதரவும் தான் தெரிவிக்கவில்லை என்று அறிக்கை வாயிலாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார். எனவே இந்த தேர்தலை அரசியல் கட்சி தொடங்குவேன் என்று தெரிவித்த பிறகு நடிகர் ரஜினிகாந்த் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார் என்பது குறித்த கருத்தெல்லாம் திருநாவுக்கரசு அவர்களிடம் கேட்டு ஆலோசித்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் திருமாவளவன் மற்றும் திருநாவுக்கரசர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை பேசியிருக்கிறார், சந்திப்பு நடத்தியிருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளின் திருமணத்திற்கு அழைப்புதல் விடுப்பதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக எமது செய்தியாளர் வேல்முருகன் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்டோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.